வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சோஃபாவில் உட்காந்து சுகன்யா கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க பழனி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சுகன்யா ஒரு வாய் வாங்கிக்கிட்டு நீங்களும் சாப்பிடுங்கன்றவங்க என்ன கணக்கு சரியாக வர மாட்டேங்குதுன்னு செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு பழனி சொல்ல, ஏங்க பத்திரிக்கை கொடுக்க போனவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்குறாங்க சுகன்யா. வந்துருவாங்க இந்தான்னு சொல்ல சுகன்யா மென்னுக்கிட்டு இருக்காங்க. இருங்க, உங்கள் அக்கா வீட்டில் என்ன சொன்னாங்களாம் அப்படின்னு கேட்க, முதல்ல சாப்பிடு அப்புறம் சொல்கிறேன்னு ஊட்டி விடுறாரு பழனி. சுகன்யா மெல்ல ஆரம்பிக்க, கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவோன்னு சந்தோஷமாக சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல, அப்படியா அப்படின்னு சுகன்யா கேட்க, ஆமாங்கிறாரு. பரவாயில்லையே அப்படின்னு சுகன்யா சொல்ல, அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே சண்டை போடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க அப்படின்னு பழனி சொல்ல, என்கிட்ட மட்டும் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு சுகன்யா கேட்குறாங்க. அது நீ செஞ்ச வேலை அப்படிமா. சரி விடு, அந்த கதையெல்லாம் எதுக்கு இப்போ, இந்தா அப்படின்னு ஆரஞ்சை உரிச்சு ஊட்டி விடுறாரு. சுகன்யாவை வாயை திறந்து வாங்கிக்க, ஆமாம் நாம அடுத்த செக்கப்புக்கு எப்போ போகணும்னு கேட்குறாரு பழனி. அடுத்த மாசங்கன்னு சுகன்யா சொல்ல, ஓஹோன்றாரு. சரி இங்க பாரு, நீ கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காத, உன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்ய, இல்லைன்னா நீ உட்காந்து ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு சொல்லையை ஊட்டி விட வர குறுக்க கையை வச்சு தடுத்துட்டு, பொண்டாட்டி மேலே என்ன அக்கறைங்கிறாங்க சுகன்யா. உடனே பழனி சிரிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் பக்கமாக வந்து உட்காந்து, அக்கறை பொண்டாட்டி மேலேயும் இருக்கு, பிறக்க போற என் புள்ள மேலேயும் இருக்கு, இந்தான்னு ஊட்டி விடுறாரு. சுகன்யாவும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க குமரவேல் ரொம்ப சந்தோஷமா விசில் அடிச்சுக்கிட்டு கையெல்லாம் நெட்டி முறிச்சுக்கிட்டு ஜாலியா வந்து உட்கார்றாரு. என்ன புது மாப்பிள்ள சந்தோஷமா இருக்க போலையே அப்படின்னு பழனி கேக்குறாரு. கட்டிக்க போற பொண்ணுகிட்ட பேசுனியா குமாரு அப்படின்னு சுகன்யா கேட்க, இல்ல சித்தி அப்படிங்கிறாரு குமரவேல். பேச வேண்டியது தானே, நான் வேணும்னா ஃபோன் நம்பர் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. ஏய் ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய அப்படின்னு பழனி மிரட்ட, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணமே வந்துடும், அதுக்குள்ள ரெண்டு பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க சுகன்யா. ஏன் சித்தி, இனிமே ஒரு பொண்ணுகிட்ட பேசி பழகி புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா ஏற்கனவே பேசி பழகி புரிஞ்சுக்கிட்ட பொண்ண கல்யாணம் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குமரவேல் கேட்க, ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாங்க சுகன்யாவும் பழனியும். நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலையேங்கிறாங்க சுகன்யா. அரசிய நான் கல்யாணம் பண்றத பத்தி நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குமரவேல் கேட்க, பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு பழனி. ரெண்டு பேர் முகத்திலையும் ஏகப்பட்ட அதிர்ச்சி மின்னல்கள். பழனி நம்ப முடியாத அதிர்ச்சியோட சுகன்யாவை பார்த்துட்டு, என்னடா உளர்றன்னு கேக்குறாரு. சீரியஸா தான் கேக்குறேன் சித்தப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, என்னங்க இதுன்றாங்க சுகன்யா. உனக்கு அரசிய பொண்ணு கேட்டு என் ஆத்தா போன கதையெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு பழனி கேட்க, அசால்ட்டா காலை தட்டிட்டு பாக்குறாரு அவரு. அவங்க தான் அரசியை உனக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் தானே உனக்கு சுடரையே பார்த்தது அப்படிங்கிறாரு பழனி. அதெல்லாம் அப்ப சித்தப்பா, இப்ப அரசியை எனக்கு கட்டித்தரேன்னு அவ கூட பிறந்த அண்ணனே என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சரியான அதிர்ச்சியை கொடுக்கறாரு குமரவேல். அவ்வளவுதான், பழனி பயங்கர டென்ஷன் ஆகி, லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காதடா, எந்த அண்ணன்டா உங்ககிட்ட வந்து சொன்னா அப்படின்னு பழனி கத்த, சரவணன் தான் சொன்னான் அப்படின்னு கூலா சொல்றாரு குமரவேல். ரெண்டு பேருக்கும் நம்பவே முடியாத தாங்கவே முடியாத அதிர்ச்சி தான். என்ன பொண்ணு கேட்க போலாமா அப்படின்னு குமரவேல் கேட்க, டேய் உன்ன ஏதாவது சொல்லிட கிள்ளிட போறேன், வாயில வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு அப்படின்னு பழனி பயங்கரமா திட்டுறாரு. ஐயோ சித்தப்பா, நிஜமாவே சரவணன் தான் சொன்னான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து பேசின அவன். நீ சுடர கல்யாணம் பண்ணாத, உனக்கு அரசிய கட்டி வைக்கிறேன்னு சொன்ன அவன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, பயங்கர அருவருப்போட, சரவணனாவது அப்படி சொல்றதாவது, என்ன குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு பழனி சத்தம் போடுறாரு. யோ சித்தப்பா, நான் குடிக்கவும் இல்லை உளரவும் இல்லை, சத்தியமா அவன் தான் சொன்னான், இப்ப போய் பொண்ணு கேட்க போலாமான்றாரு குமரவேல். என்ன இவன் பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்கிறான், ஆனா இவ்வளவு தெளிவா பேசுறான் அப்படின்னு பழனியும் சுகன்யாவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க பேசுறான் இவன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, அரசிய கல்யாணம் பண்றதுனா எனக்கு சந்தோஷம் தான் சித்தப்பா, எல்லாம் ஓகேண்ணா, குறிச்ச முகூர்த்தத்திலேயே நான் அரசிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜாலியா சந்தோஷமா சொல்றாரு குமரவேல். அப்போ முத்து சுடரு அப்படின்னு சுகன்யா கேட்க,
அந்த கல்யாணத்தெல்லாம் அப்படியே விட்டுறலாங்கிறாரு குமரவேல். டேய் கம்மன இருடா, சும்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு. சரவணை வாயில இருந்தெல்லாம் அப்படி ஒரு வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாரு பழனி. ஓ, இவரை எப்படிதான் நம்ப வைக்கிறதுன்னு சலிச்சுக்கிற குமரவேல், சித்தப்பா அவன் தான் என்கிட்ட அப்படி சொன்னான், வேணா கற்பூரம் எடுத்துட்டு வாங்க, அடிச்சு சத்தியம் பண்றேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு பழனி. என்ன இவன் விடாம இப்படியே பேசிட்டு இருக்கான்னு சுகன்யா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. சரி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேணும்னா நேரா அவங்கிட்டயே போய் கேட்டு பாருங்கன்றாரு குமரவேல். என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு பயத்தோட மலைச்சு போய் பாக்குறாரு பழனி. அப்படியே பொண்ணு பார்க்க எப்போ வரலான்னு கேட்டுட்டு வாங்க போங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல டென்ஷன் ஆகுற பழனிவேல், இதோ இதோ போறேன்டா, கேட்குறேன்டா, இப்பவே போய் கேட்குறேன், அவன் ஏன் அப்படி சொன்னான்னு அப்படின்னு பழனி வேகமா போக, சித்தப்பா எப்போ பொண்ணு பார்க்க வரலாம்னு மறக்காம கேட்டுட்டு வாங்கன்றாரு குமரவேல். ஏய் குமாரு, நிஜமாவே சரவணன் அப்படி சொன்னானா அப்படின்னு சுகன்யா கேட்க அவரு ஒரே புன்னகை மன்னனா. ஆமா சித்தி அப்படிங்கிறாரு. ஓ, அப்ப அங்க எல்லாருக்கும் ஓகேண்ணா நீ அரசியை கட்டிக்குவியா அப்படின்னு சுகன்யா கேட்க, கண்டிப்பா கட்டிக்குவேன், அதுல என்ன சந்தேகம் அப்படிங்கிறவரு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே எழுந்திருச்சு விசில் அடிச்சுட்டு அங்கிருந்து போறாரு. என்ன நடக்குது இங்க, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான், அப்போ இந்த கல்யாணமும் பல பஞ்சாயத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிற சுகன்யா, ஐயோ இதை நினைச்சா நமக்கு மயக்கம் வந்துடும், நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் நோட் எடுத்து வைக்கிறாங்க. வீட்டுல சுகன்யா பரிமாறிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு. அவருக்கு நேர் எதிரில் அரசி உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே சாப்பிட உட்காந்துட்டீங்க, ஆனால் இன்னும் உங்கள் பசங்களை காணோம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ராஜு உள்ள இருந்து ஒரு பவுலோட வர்றாங்க. அப்படியே அரசிக்கிட்ட ஒரு தட்டை கொடுத்துட்டு, ஏய் உங்க அண்ணன்களை கூப்பிட்டியான்னு கேட்குறாங்க கோமதி. அம்மா கூப்பிட்டேம்மா, வர்றேன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் என்ன இந்த பசங்க, ஐயையோ கதிரு சரவணா எல்லாரும் என்னடா பண்றீங்க, வாங்க சீக்கிரம் அப்படின்னு கோமதி கூப்பிட ரூமை திறந்துகிட்டு, இதோ வந்துடுறேன் இருமா அப்படின்னு கதிர் ஆளா வர்றாரு. ஏண்டி தொணன்னு கத்திட்டே இருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கதிர் வர்றவருக்கு தட்டை எடுத்து வைக்கிறாங்க. மீனா செந்திலு அப்படின்னு கோமதி குரல் கொடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து செந்திலும் மீனாவும் வந்து உட்கார, ஏமா உங்களெல்லாம் பார்க்க வச்சு கூப்பிடணும் போலையே அப்படின்னு கோமதி சொல்ல, உட்கார்ந்துக்கிட்டே முக்கியமான ஃபோன் கால் அத்தை அப்படிங்கிறாங்க மீனா. அதை சாப்பிட்டுட்டு பேசலாம் இல்லைம்மா அப்படின்னு கோமதி கேட்க அவங்க எதுவும் சொல்லலை. அப்படியே ஒருத்தருக்கா தட்டில் சாப்பிட எடுத்து வச்சிட்டு இருக்காங்க கோமதி. ராஜி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க உள்ளர பழனி வர்றாரு. நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க மாமா, வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம் வாங்கன்னு கதிர் கூப்பிட அவரு ஒரே முறைப்பா நிற்கிறாரு. நான் ஒன்றும் சாப்பிட வரலப்பா அப்படின்னு அவரு கோவமா சொல்ல, அப்புறம் அப்படின்றாரு கதிர். ஏண்டா சரவணா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு பழனி கேட்க அவரு ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாரு. என்ன இவன் இவனை போய் இப்படி திட்டுறான் அப்படின்னு பழனிய கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாரு பாண்டியன். என்ன இவனை பார்த்து இப்படி கேட்குறான் அப்படின்னு கோமதியும் முறைக்கிறாங்க. டேய் குமார்கிட்ட என்னடா சொல்லி வச்ச அப்படின்னு பழனி கேட்க, நான் என்ன மாமா சொன்னேன்னு கேட்கிறாரு சரவணன். கூறுகெட்டத்தனமா அரசிய அவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிற அப்படின்னு பழனி கத்த அரசிய பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்ததா பாண்டியன், கோமதி, கதிரு, செந்திலு, மறுபடியும் சரவணன், மீனா, ராஜின்னு அத்தனை பேர் முகத்திலையும் பயங்கரமா மின்னல் வெட்டிட்டு போகுது. ராஜா அப்படியே சிலையான மாதிரி பார்க்க மீனா ஆன்னு வாயில விரல வச்சுக்கிறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்கங்க. ஆமா நான் அப்படியெல்லாம் சொல்லல, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்ல வரல அப்படிங்கிறாரு சரவணன். நீ எந்த அர்த்தத்துல சொன்னன்னு தெரியல, ஆனா அந்த கூறு கேட்டவன் பொண்ணு கேட்டு இங்க வரலாமான்னு கேக்குறான் அப்படின்னு பழனி கேட்க கதிர் பயங்கர கோவத்தோட, சிறுப்பால் அடிப்பேன்னு சொல்லுங்க அவனை அப்படின்னு எழுந்து நிக்கிறாரு. ஏன் தங்கச்சிய பொண்ணு கேட்க வர்றான், அவன் சாவ அடிச்சிருவேன் அப்படின்னு கதிர் கத்த அரசி அப்படியே அதிர்ச்சியில எழுந்து நிக்கிறாங்க. செந்தில எழுந்து பழனியை முறைக்கிறாரு. அம்மாச்சி வந்து பொண்ணு கேட்டதையும் நாம கொடுக்க மாட்டேன்னு சொன்னதையும் மறந்துட்டான் அவன் அப்படின்னு செந்தில் கத்துறாரு. அவன் எதையும் மறந்திருக்க மாட்டான், நம்ம சரவணன் தானே இப்ப புதுசா வாக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு பழனி சொல்ல தூக்கத்துல எழுப்பி விட்ட மாதிரி திருத்தன்னு முழிக்கிறாரு சரவணன். அரசி பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க, நீ அவனுக்கு வாக்குறுதி கொடுத்தியான்னு பாண்டியன் கேக்குறாரு. அந்த ஜீவராசி அப்பவும் பரிதாபமா முழிக்குது. கோமதியும் சரவணனை முறைக்க பாண்டியன் தட்டை தள்ளி விட்டுட்டு, டேய் நம்ம அரசி அவனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னியாடா, சொல்றா
அப்படின்னு கத்த மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற மாதிரி எழுந்து நிற்கிறாரு சரவணன். பா அது நான் சொன்னேன் தான்ப்பா, ஆனா அதுங்கிறாரு சரவணன். ஏண்டா டேய் முட்டாளாடா நீ, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கத்த அரசி அதிர்ச்சியில் நெஞ்சில் கையை வச்சுக்கிறாங்க. சரவணன் அரமயக்கத்தில் நிற்கிற மாதிரியே நின்று பார்க்குறாரு. கோமதி நம்ப முடியாத அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. போயும் அவனுக்கு அரசியை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. அப்பா நான் சொல்றத என்னன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல. டேய் என்னடா எதை பொறுமையா கேட்கணும்னு சொல்ற அப்படின்னு கோமதி கத்த சரவணன் திருன்னு முழிக்கிறாரு. ஓ உனக்கு அரசி வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படித்தானே? அவ எக்கேடோ கெட்டு போகட்டும்னு நீ முடிவே பண்ணிட்டியா? அவ உன் தங்கச்சிடா அப்படின்னு கோமதி கத்த இன்னுமே ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே நின்று அம்மாங்கிறாரு அவரு. அண்ணே அவனுக்கு போய் என்னை ஏன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு அரசி கேட்க. அரசிமா நான் சொல்றேன், நான் எந்த அர்த்தத்தில் அவன்கிட்ட சொன்னேன்னு உன்னிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாரு சரவணன் தடுமாறி. அண்ணே தியேட்டரில் அவனையும் அரசியையும் பார்த்துட்டு நீ தான் என்னை வீட்டில் வந்து சொன்ன அப்படின்னு செந்தில் கேட்க தடுமாறி போய் பார்க்குறாரு சரவணன். பாண்டியன் பயங்கர கோபமா பார்த்துட்டு இருக்க. அரசியும் குமாரும் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஆள் நீதான் என்ன அப்படின்னு செந்தில் கேட்க ஒண்ணுமே சொல்ல முடியாம முழின்னு முழிக்கிறாரு சரவணன். ஏங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த கதையெல்லாம் இழுத்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா செந்தில் அதட்ட. ஏய் இல்ல மீனா, அண்ணன் போய் அப்படி சொல்லியிருப்பாருன்னு என்னால சத்தியமா நம்ப முடியல அப்படின்னு செந்தில் சொல்ல மீனாவும் சரவணனை பாக்குறாங்க. என்ன எல்லாரும் கொஞ்சம் பேச விடுறீங்களா அப்படின்னு சரவணன் பரிதாபமா கேட்க பாண்டியன் தான் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு. அப்பா நானே எப்படிப்பா என் தங்கச்சிய படு குழியில புடிச்சு தள்ளுவேன் அப்படின்னு சரவணன் கேட்க. அப்புறம் அப்படித்தானேடா சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு முறைக்கிறாரு பாண்டியன். அவன் சொன்னானேப்பா நீ சொன்னன்னு பொண்ணு கேட்க போலாமான்னு வேற என்ன கேட்கறான். அரசிய கல்யாணம் பண்றதா இருந்தா இப்ப நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்திடுவானா அப்படின்னு பழனி சொல்ல அவர் ஒரு மாதிரியா முழிச்சிட்டே நிக்கிறாரு. எல்லாரும் அதிர்ச்சியும் திகைப்புமா பார்த்துட்டு இருக்க. கன்னத்திலேயே 2 வச்சிருக்க வேண்டியது தானே சித்தப்பா, அவன் இஷ்டத்துக்கு ஆளை மாத்திக்கிட்டே இருப்பானா? மாமா சொன்னாலும் வீட்டுல ஒத்துக்குவாங்களா இந்த கல்யாணத்துக்கு? இல்ல அரசி தான் ஒத்துக்குவாளா அப்படின்னு ராஜி கேட்க அரசி லைட்டா கண் கலங்கி நிக்கிறவங்க கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அண்ணே ஏன்னு நீ அப்படி சொன்ன அப்படின்னு அரசி கேட்க. அரசி சத்தியமா நான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற எண்ணத்துல அப்படி சொல்ல கிடையாது அப்படிங்கிறாரு சரவணன். டேய் அவன்கிட்ட நீ எதுக்குடா முதல்ல பேச போன அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லப்பா அவன்கிட்ட நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். அவன் சுடரை கல்யாணம் பண்ண போற விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்ததுப்பா. எனக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல. உன் விருப்பத்தை யார் கேட்டான்ற மாதிரி பாண்டியன் கோமதி 2 பேரும் பாக்குறாங்க. நான் ஒருத்தன் அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படுறதே போதும். அவன் எனக்கு பிடிக்காதவனாவே இருந்தாலும் கூட குமார் அந்த அவஸ்தை படக்கூடாதுன்னு தான்ப்பா நான் நினைச்சேன் அப்படின்னு சரவணன் சொல்ல வெறுப்போட முகத்தை திருப்புறாரு பாண்டியன். அதுக்காக உன் தங்கச்சி வாழ்க்கைய பலி கொடுக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கோமதி கேட்க அழுகாத குறையா திரும்பி பாக்குறாரு சரவணன். அம்மா கொஞ்சம் இருமா, அண்ணன் பேசட்டும். அண்ணே நீ பேசுனேங்கிறாரு கதிர். அம்மா அப்பா சத்தியமா என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லவே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்ல முறைக்கிறாங்க 2 பேரும். எப்படிப்பா என் தங்கச்சிக்கு நான் அப்படி ஒரு துரோகத்தை நினைப்பனாப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அவரு யார பைத்தியக்காரனாக்க முயற்சி பண்றாருன்னு தெரியல. அவர் ஏற்கனவே பைத்தியம் ஆயிட்டாருன்னு தெரியுது. இப்ப நம்மளையும் பைத்தியம் பிடிக்க வச்சிருவாரு போல இருக்கே. சுடரை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு நான் குமார் கிட்ட கெஞ்சினேன். அவன் என்கிட்ட வேற யாரு எனக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்டான். எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னான். நீ வேணா உன் தங்கச்சி எனக்கு கட்டி வைக்கிறியான்னு கேட்டான். அவன் சுடரை கல்யாணம் பண்ணாம இருந்தா போதுங்கிற ஒரு எண்ணத்துல நான் எதையும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன்பாங்கிறாரு சரவணன். பாண்டியன் கோமதி அரசின்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா சத்தியமா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லப்பா. ஏதோ அந்த நேரத்துல பேச்சோட பேச்சா நான் குமார் கிட்ட அப்படி சொல்லிட்டேன்ப்பா. நானும் அதை பெருசாவும் நினைக்கல, அவனும் அதை பெருசா எடுத்துக்குவான்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல. என்ன பேச்சுடா பேசுற நீ அப்படின்னு பாக்குறாரு பழனி. செந்திலும் மீனாவும் சரவணனை பரிதாபமா பார்த்துட்டு இருக்க. நான் அவங்கிட்ட அப்படி சொன்னது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அந்த நேரத்துல எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லாம தான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சரவணன் சொல்ல கொழுந்து விட்டு எறிகிற கோபத்தோட பாக்குறாரு பாண்டியன். எல்லாரையும் பரிதாபமா பார்த்துட்டு நான் அப்படி சொல்லி இருக்க கூடாதுதான், தப்பு தான், சொல்லியிருக்க கூடாதுல்ல, தப்பு தான் அப்படிங்கிற சரவணன் படார்னு தப்பு தான்னு
தலையிலையும் முகத்திலையும் 2 கையாலையும் படார் படார்னு அடிச்சுக்கிறாரு. அண்ணே அப்படின்னு கதிரும் அரசியும் கூப்பிடுறாங்க. அண்ணே என்னண்ணே அப்படின்னு செந்திலும், மாமா அப்படின்னு ராஜியும் மீனாவும் கூப்பிடுறாங்க. என்ன மாப்ள அப்படின்னு பழனியும் பாக்குறாரு. தப்புதான் அடிச்சுக்கிறாரு. கதிர் சரவணன் கைய பிடிக்க, என்ன விடுறா அப்பா, ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன்ப்பா. நானு என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சரவணன் சொல்ல, எல்லாரும் சரவணனை விசித்திரமா பாக்குறாங்க. குமரவேல் கிட்ட அப்படி சொல்லி இருக்க கூடாது இல்லப்பா, நான் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, பாண்டியன் கொஞ்சம் கோவம் குறைஞ்சி மகனை பார்த்துட்டு இருக்க, என்னடா நீ அப்படின்ற மாதிரி முகம் கசங்கி பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. அப்பா சத்தியமா அரசியோட வாழ்க்கையை பாழாக்கணுங்கிற நோக்கத்துல நான் அப்படி பேசலப்பா. அப்பா என் தங்கச்சி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, பாண்டியன் கொஞ்சம் கோவமா பாக்குறாரு. அரசியை அதிர்ச்சியும் வருத்தமா பாக்குறாங்க. அரசி அவனை கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்பா. தெரிஞ்சே எப்படிப்பா நான் என் தங்கச்சிக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பழனியை பார்த்தும் கேட்குறாரு. பழனி மொத்தத்துல குழம்பி போய் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. எப்படி மாமா நான் அப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன், நீ சொல்லு மாமா. ஏன் அரசி நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சரவணன் கேட்க, யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமா நான் அப்படி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, என்னடி சொல்றது இவனை அப்படின்னு கோமதியை பார்க்குறாரு பாண்டியன். அப்படியே கதிரை நகர்த்தி விட்டுட்டு அரசிக்கிட்ட வர்றாரு சரவணன். அரசி என்னை மன்னிச்சிடு அரசி அப்படின்னு கையெடுத்து கும்பிட, அண்ணே என்னென்ன பண்ற கையெடு அப்படின்னு அவர் கையை கீழே இழுத்து விடுறாங்க. சாரி அரசி, தெரியாம நான் அவங்கிட்ட அப்படி பேசிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கை கோப்பி கேட்டுக்கிட்டு இருக்காரு. திட்டுறதுக்கும் வழி இல்லாம எல்லாருமே ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ரொம்ப சங்கடமும் வருத்தமும் ஏக்கமா சரவணனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நான் வேணா மறுபடியும் அவங்கிட்ட போய் பேசட்டுமா? நான் எந்த அர்த்தத்துல அப்படி பேசினேன்னு அவங்கிட்ட போய் சொல்லிடட்டுமாப்பா அப்படின்னு ஒரு மாதிரி கண்கள்ல தெளிவில்லாம வெறி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு சரவணன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்கிட்டலாம் நீ போய் திரும்ப ஒன்றும் பேச வேண்டாம். குளிஞ்சிருக்கிறதுனால இதனை உன்னை குட்டிக்கிட்டு இருக்கான், ஏனோ தானன்னு பேசுறான், நான் பேசிக்கிறேன் அவங்கிட்ட அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாருமே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நீ இப்ப இருக்கிற மனநிலையில கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லது சரவணா. நீ யார்கிட்டயாவது ஏதாவது பேசி அப்புறம் தேவையில்லாத புது பிரச்சனை ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு பழனி சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு. புரியுது மாமா, புரியுது. இதுக்கப்புறம் யார்கிட்டையும் எதுவும் பேசல, அமைதியா இருக்கேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சாரிம்மா அரசியை மன்னிச்சிரு அப்படின்னு மறுபடியும் கும்பிடுறாரு அவரு. அதோட சரவணன் அங்கிருந்து போயிட எல்லாருமே என்ன அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியாம நிக்கிறாங்க. ஐயோ கடவுளேன்னு கோமதி நெத்தியில அடிச்சுக்க, அவங்களுக்கும் கூட யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத அதிர்ச்சி நிலையில தான் அப்படியே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நிலைமை சரியாகிட பாண்டியன் சோஃபால உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவர் அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏங்க தூங்கலையாங்க நீங்க அப்படின்னு கோமதி வந்து நிக்கிறாங்க. இல்ல அப்படிங்கிற ஒரு மறுபடியும் டிவியை பார்க்க, ஏங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்க டிவியவே ஏன் வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டே பக்கத்துல உட்காடுறாங்க. இல்ல கோமதி, டிவி பார்க்கறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தல அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏதோ 50-55 இன்ச்சோ சொன்னாங்க செந்தில் அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ ஏன் கோமதி நம்ம வீட்டில் முத வாங்கின டிவி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாண்டியன் கேட்குறாரு. ஏன் ஞாபகம் இல்லாம, வாங்கினதோட சரி, அதை பார்க்கவே விட மாட்டிய அப்படின்னு கோமதி முகத்தை திருப்ப, அடாடாடா அதானே எப்போ பார்த்தாலும் என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே என்ன கேட்குறாரு பாண்டியன். இல்லைங்க நடந்ததை தானே நானும் சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அது சரிங்கிறாரு பாண்டியன். உடனே சிரிப்போட, அப்ப பார்க்கலன்னா என்ன இப்ப பாருங்கிறாரு. எனக்கு தூக்கம் வருதுங்கன்னு கண்ணை சொக்கிக்கிட்டு அவங்க சொல்ல, ஏய் கொஞ்ச நேரம் பாருடி பாப்போம் அப்படின்னு ரிமோட் எடுத்து ஆன் பண்றாரு. 4-5 பட்டன் அமுத்தி பார்த்துட்டு அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க, ஏங்க கொடுங்கன்னு ரிமோட்டை வாங்குறாங்க கோமதி. அவங்க டாப்ல இருக்க பட்டனை ஆன் பண்ண டிவி ஒளிர ஆரம்பிக்குது. இளமை என்பதே புரியாத புதிராச்ச என்ன பாட்டு ஓட ஆரம்பிக்க, என்ன பார்க்க ஆரம்பிச்ச பாண்டியன் பாட்டோட வரிகளை கேட்டு அப்படிங்கிறவரு, ஏய் கோமதி ஏதாவது ஒரு நல்ல பழைய பாட்டா போடுறி அப்படின்னு சொல்ல, கோமதி அப்படியே தூக்கத்துல சொக்கிக்கிட்டே ஆன்னு தலையாடுறாங்க. அவங்க அடுத்த சேனலை சேஞ்ச் பண்ண, அதான் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்ல, பூ மாலையில் ஓர் மல்லிகை நான் தான் தேன் என்றது, உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றதுன்னு பாட்டு வரி ஓடிக்கிட்டு இருக்க பாண்டியன் ரொம்ப ரசனையோட, கேட்டியா
அப்படின்னு கோமதியை பார்க்க அவங்களும் சிரிப்போட தலையாட்டுறாங்க. அங்க பாட்டு ஓடிட்டு இருக்க கோமதிக்கு தூக்கம் தாங்க முடியல. நான் போய் தூங்குறேங்க, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு கோமதி எழுந்திரிச்சிட செந்தில் கிராஸ் பண்றாரு. ஏய் செந்தில் செந்தில் எங்கடா போயிட்டு வர்றேன்னு கோமதி கேக்குறாங்க. எங்கேயும்லாம் போகலம்மா, சும்மா வெளியில உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரி 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 போய் தூங்குன்னு கோமதி சொல்ல, அப்படிங்கிற செந்தில் பாண்டியனை பாக்குறாரு. அவரு டிவியை பார்த்துட்டு ரசனையோட தலையாட்டிட்டு இருக்க. ஆமா, நம்ம தலைவர் எதை அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாண்டியனுக்கு பின்னாடி வந்து நின்று டிவியை பாக்குறாரு. ஐயோ நம்ம பக்கம் திரும்பிட போறாரு அப்படின்ற பயத்தோட செந்தில் அப்படியே மெதுவா நழுவி ரூம்குள்ள போயிடுறாரு. பாண்டியன் ரொம்பவே ரசனையோட அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு. செந்தில் கண்ணை தொடச்சிட்டு உள்ளர வர மீனா ஏதோ எழுதிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவர் உள்ளர வந்ததும் நிமிர்ற மீனா வெளியே இருந்து பாட்டு சத்தம் வர டிவியை ஆஃப் பண்ணாம ஏதும் வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. நான் தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமா இல்லையா பின்னன்னு கேக்குறாங்க மீனா. நீயே வந்து பாரு யாரு பாக்குறாங்கன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல, பின்ன யாரு தான் பாக்குறதுன்னு மீனா கேக்குறாங்க. அட க்ளோஸ் பண்ணிட்டு வா, யாரு பாக்குறாங்கன்னு பாக்கலாம் வா அப்படின்னு நோட்டு வாங்கி மூடி வச்சுட்டு மீனாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வராரு. கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தான் விழுந்தால் மடியில்னு பாட்டு வரி ஓடிட்டு இருக்க மெதுவா கதவை திறந்துட்டு மீனா வெளியே கூட்டிட்டு வராரு. பாரு நல்லா பாரு அப்படின்னு சொல்ல அங்க பூச்சாண்டி மாதிரி பாண்டியன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. பாத்தியா எங்க ஆள, பெரிய இவராட்டம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஆளா உட்காந்து டிவியை எப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செந்தில். அன்று வந்ததும் அதே நிலான அடுத்த பாட்டு ஓட ஆரம்பிக்க பழைய பாட்டு ஓடுறப்பவே சந்தேகப்பட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிங்கிறாரு செந்தில். இருங்க பேசிட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் அப்படிங்கிறாரு அவரு. என்னடி பேச போற, இந்தாடி ஏய் அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்க மீனா சட்டை பண்ணாம பாண்டியன் கிட்ட வர்றாங்க. சோஃபாவோட சைட்ல வந்து நின்னுகிட்டு மாமா அப்படின்னு கூப்பிட அவரு ஏதோ குளிருக்கு போத்திருக்க ஒரு ஆட்டம் துண்டால இறுக்கி போத்திக்கிட்டு சொல்லுப்பாங்கிறாரு திரும்பி. டிவி பாக்குறீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாப்பா நல்ல கருத்தான பாட்டா போடுறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆஹா அப்படிங்கிறாங்க மீனா. அதான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு டிவியை பார்க்க அப்படின்னு மீனா பாக்குறாங்க. ஆமா இவர் பெரிய கருத்து கந்தசாமி அப்படின்னு பொறுமிட்டு இருக்காரு செந்தில். அங்கேயே உங்க அத்தைக்காரியையும் உட்காந்து பார்க்க சொன்னேன், தூக்கம் வருதுன்னு எழுந்துச்சு போயிட்டா தூங்கு மூஞ்சி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓஹோன்னு சிரிப்போட பாக்குறாங்க மீனா. தூக்கம் வந்தா என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு செந்தில். வாப்பா நீயும் உட்காந்து பாரு அப்படின்னு பாண்டியன் துணைக்கு ஆள் சேர்க்க, எனக்கு தூக்கம் வருது மாமா, நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு மீனா எஸ்கேப் ஆக, சரிப்பா அப்படிங்கிறவரு மீனா நகர ஆரம்பிச்சதான் ஏன்பா அப்படின்னு கூப்பிட மீனா திரும்பி பாக்குறாங்க. சத்தத்தை குறைக்கணுமா அப்படின்னு அவர் கேட்க, நீங்க பாருங்க அங்க கேட்காதுன்றாங்க மீனா. அப்படிங்கிற பாண்டியன், ஏன்பா ரூம்குள்ள ஏசியா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல மாமா இன்னும் போடலன்றாங்க மீனா. இல்ல ஏசி போடுறப்ப கொஞ்சம் கவனமா போடுங்கன்றாரு பாண்டியன். இதெல்லாம் கரெக்டா கேட்பாருன்னு செந்தில் பாக்குறாரு. ஏன் மாமான்றாங்க மீனா. இல்ல கரண்ட் பில்லு எகிரிடும்ல அதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படியே சைஸா மீனா செந்தில பாக்குறாங்க. அட பாவி மனுஷா, பார்த்து போட்டா மட்டும் கரண்ட் பில் வராதா அப்படின்னு பாக்குறாரு செந்தில். அது செந்தில் தான் ஏசிக்கான கரண்ட் பில் எல்லாம் கட்டிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்புறம்ன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. என்னதான் இருந்தாலும் ராத்திரி பூரா ஏசி போட்டா கரண்ட் பில் எகிரும் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல மறுபடியும் மீனா செந்தில பாக்குறாங்க. யாரு கரண்ட் பில்லு கட்டினாலும் பணம் தானேப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க மாமான்னு தலையாட்டுறாங்க. 1/2 மணி நேரம் ஏசியை போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி போடுங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரிங்க மாமான்றாங்க மீனா. மீனா ஒரேட்டு எடுத்து வைக்க, ஏன்பா மறக்காம ஏசி ஆஃப் பண்ணிடுங்கன்றாரு. போட்டா தானே ஆஃப் பண்றதுக்குன்ற மாதிரி மீனா யோசிச்சுக்கிட்டே சரின்னு தலையாட்ட, முக்கியமா அவங்கிட்ட சொல்லிடுன்றாரு. கண்டிப்பா சொல்றேன் மாமா, நீங்க பாருங்க யூ என்ஜாய் அப்படின்னு மீனா ரூம் பக்கமா போக இவரு நம்பியார் மாதிரி கையா பேசிஞ்சுக்கிட்டு, இம்புட்டு நேரம் இவரு டிவி பாக்குறதுக்கு மட்டும் கரண்ட் போகாதான் அப்படின்னு பொறுமுறவரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்த மீனா கிட்ட என்னவான்னு கேக்குறாரு. மீனா பாண்டியனை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு வாங்கன்னு உள்ளர போறாங்க. இவரு காதல் ரோமியோ கண்ட நிலான பாட்டுல மிதந்துட்டு இருக்காரு. அவரை கடுப்போட பார்த்துட்டு செந்தில் கதவை படார்னு சாத்துறாரு. மீனா ரூம்குள்ள வந்துட்டு மறுபடியும் அந்த நோட்டை கையில எடுக்க, ஏன் மீனா நாம வாங்கின டிவி ஆனா நாம அதை பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சே. அவரை பாரு அப்படியே அழகா போய் அங்க உட்காந்து பர்ஃபெக்டா பார்த்துட்டு இருக்காரு, பாட்டை கேட்டுட்டு இருக்காரு.
அதே மாதிரி ஏசியையும் 1/2 மணி நேரத்துக்கு மேல போடக்கூடாதான்ல. நல்ல நியாயமா இருக்குடி இது. அப்படியே போட்டா கூட உடனே வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாராம். என்னடி இதெல்லாம்? ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த வீட்டில் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி அந்த வீட்டில இருந்து இங்க வந்தியா அப்படின்னு செந்தில் கேட்க, ஏங்க நான் இந்த வீட்டில் சந்தோஷமா தாங்க இருக்கேன், நீங்க தான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க மீனா. ஏய் நியாயமா பேசு மீனா, குவார்டர்ஸ்ல நாம 2 பேரும் எம்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, ஐயோ அந்த சந்தோஷத்தை தானா அப்படின்னு அலுப்பா பாக்குறாங்க மீனா. ரூம்ல ஏசிய போட்டுட்டு எப்படி ஜாலியா ஹாயா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நின்ன நிலைமையிலேயே தூங்கி காமிக்கிறாரு செந்தில். கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னடான்னா அப்படின்னு அவரு ஆரம்பிக்க, ஏங்க 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 குவார்டர்ஸ் எல்லாம் பழைய கதை, அதை எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம படுத்து தூங்குங்கன்றாங்க மீனா. ஏய் பழச மறக்க கூடாதுடி என்ன செந்தில் சொல்ல. நீங்க என்னமோ புலம்பிட்டுருங்க, நான் தூங்க போறேன்ற மாதிரி மீனா பெட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரம் தானா? 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு ஏசி ஆன் பண்றாரு. மீனாவை அதை பார்த்துட்டு, ஏங்க 1/2 hour தான் டைமா அப்படின்னு சொல்ல, இவ வேறன்னு பாக்குறாரு அவரு. 1/2 hour அதுக்குள்ள சரியா அப்படின்னு பாண்டியனை இமிடேட் பண்ணிட்டு இருக்காங்க மீனா. பண்றேன் அப்படின்னு கடுப்போட ரிமோட்டை தூக்கி பெட்ல போடுறாரு செந்தில். பண்ணி தொலைறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, படுங்கன்னு மீனா படுக்க போறாங்க. உனக்கு என்ன, நீ ஜாலியா இருப்ப. நான் வாங்கின ஏசி, நான் வாங்கின டிவி நான் அனுபவிக்க மட்டும் முடியலையே. என்ன கொடுமை செந்தில் இது, ஏதாவது பண்ணி ஆகணுமேன்னு பொறுமலோட பாத்துட்டு இருக்காரு செந்தில். தேவையில்லாத வெட்டி புலம்பல். பாண்டியன் கிட்ட எந்த பருப்பும் வேகாதுன்னு நல்லா தெரிஞ்சோம். அடுத்து என்ன பண்ண போறாருன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.